எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி வீடியோவில் வந்து என்ன பார்க்க போகிறோம்னா, காலையில் நம்ம வீட்டில் என்னென்ன வேலையெல்லாம் ஆகிட்டு இருக்கு அப்படிங்கிறத வீடியோவாக பார்க்க போகிறீங்க. சின்ன விலாகு. என்ன நித்திக்கு என்னது 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 வரேன் இதை வீடியோ பேசிட்டு வரேன். வணக்கம். ஏதோ வீடியோ ஸ்டார்ட் பண்ணுறோம், அப்படியே ஏதோ பின்னாடி என்னமோன்னு சொல்லி கூப்பிட்றாங்க. வெயிட் பண்ணி போவோம். ஸோ அதான் மக்களே, கொஞ்சம் கேப்புக்கு அப்புறம் இன்றைக்கி காலையில் என்ன விலாகு அப்படிங்கிறத காலையில் நம்ம வீட்டில் எப்படி போயிட்டுருக்கு, என்னென்ன பண்ணுறாங்க அப்படிங்கிறத சின்னதாக ஒரு வீடியோ எடுத்து காட்ட போகிறோம். வீடியோக்குள்ளே போகலாமா? ஃபஸ்ட்டு நித்திவிக்கிலேருந்தே ஆரம்பிப்போம். அவன் என்னமோ சொல்கிறான். என்ன நித்திவிக்க? வா வா ஓ எங்க போயிச்சா? ஐசா ஐசா என்னப்பா கேட்கணும்? உச்சா பாப்பாங்கிறான். என்ன குட்டியா? குட்டி ஆட்டுக்குட்டியா? இந்த போரு குட்டி எப்படிப்பா தூங்கும்? அப்படி படுத்துட்டு தூங்குமே. நான் காட்டு, இன்னும் நல்லா காட்டு. குட்டி எப்படி தூங்கும்? குட்டி மாதிரியா இருக்க. மக்களே வந்து பார்த்தீங்கன்னா, அவன் வந்து கொட்டாயில் இருக்கிற குட்டி துள்ளி குதிச்சுட்டு வந்துட மாட்டேன், இங்கேருந்து பார்த்துருப்பான் போல. அதான் குட்டிப்பான்னு குட்டியை பார்க்கறதுக்கு கூப்பிட்டு இருக்கான். போவேன் அம்மா வாங்க. நெல் கலையில் என்ன சாப்பாடு? சோறு வச்சுருக்கேன். உருண்டை குழம்பு இன்னைக்கு வைக்க போகிறேன். உருண்டை குழம்புனா எனக்கு தெரியும், மக்களுக்கு சொல்லு. உருண்டை குழம்புனா அது கடலைப்பருப்பு, துவரம்பருப்பு, 4 அரிசி எல்லாம் சேர்த்து அரைச்சி மசாலா சாமான் கொடுத்து கொதிக்க வச்சு ஊற்றி போட்டு எடுக்கணும். எண்ணெயில் போட்டால் வடை, எண்ணெயில் போட்டால் வடை, குழம்புல போட்டால் அதே குழம்புல போட்டால் உருண்டை குழம்பு. ஓ அதான் வைக்க போறியா? இப்போ என்ன கண்டிஷனில் போயிட்டுருக்காங்க? இன்னும் ரெடி பண்ணல, இன்னும் தான் போய் ரெடி பண்ணு. சாப்பாடு வடிக்க போகிறேன். சரி பாருங்க, நாங்கள் வரோம். போயிட்டு வாங்க. அப்பா என்ன பண்ணுது? அப்பா வந்து ஏரியாவை க்ளீன் பண்ணிக்கிட்டு இருக்காரு, சுத்தகரிச்சிக்கிட்டு இருக்காரு. இந்த இடத்த எல்லாத்தையும் சுத்தகரித்து கொளுத்திக்கிட்டு இருக்காரு. சிவா குட்டியை பார்க்க போகும்பா. நித்திவிக்கோட குட்டியை பார்க்க போகலாங்க, வாங்க. குட்டின்னா அவ்வளோ ஆர்வம். படுத்துருக்காங்க, அது படுத்துருக்கிறது காட்டுறோம். போ பால தர. படம்லாம் திறக்குது. அரைஞ்சிருக்க அங்க பாரு, குட்டி வந்து பாரு. ஏய் அப்படி பாக்குத மூஞ்சி வச்சுக்கிட்டு. தூக்கு குட்டியா, பொறுமையா தூக்கணும். அம்மா கத்துது. பால் குடிக்குமா? எப்படி பால் குடிக்கும்? இங்க பாரு, எப்படி அப்படி பால் குடிக்குமா? இது விட்டு நிக்கட்டும். குட்டியை பார்த்தாச்சா? வா தூங்கட்டும், வா நம்ம வீட்டுக்கு போகும்பா. பாய் சொல்லிட்டு வா குட்டிக்கு. பாய். பாரு என்ன பண்ணிட்டு இருக்க? பார்த்தா தெரியல, இந்த இடத்தெல்லாம் சுத்தம் பண்ணிட்டு இருக்கேன். அப்படியே இன்னைக்கு என்னென்ன வேலைன்னு சொல்லு மக்கள்கிட்ட. இன்றைக்கி என்ன வேலைனா இதெல்லாம் செஞ்சுட்டு மாட்டு தீனி ஏற்றணும். பார்த்தாந்துட்டு நித்திக்கு ஆஸ்பத்திரி அழைச்சிட்டு போகணும். நித்திக்கு ஏன் அவனுக்கு என்ன? அவனே அது அம்மாவையும் அழைச்சிட்டு போகணும் ஆஸ்பத்திரி. அவன் அம்மாவியா? கொளுத்திட புரியுதெல்லாம். நெருப்பு வருகிறது. எப்படி நெருப்பு கொண்டு வராரு பாருங்க. கீழே வந்துடுச்சு நெருப்பு. அங்கே எடுத்துகிட்டு வரப்பே அப்படியே பிடிச்சிக்கிச்சு நெருப்பு. கருப்பு பக்கெட் இருக்குது, பிடிச்சிக்க போகுது.
காலையிலே பயங்கரமாக சுத்தம் பண்ணிகிட்ருக்காங்க அப்பா. இப்போ ஒரு மினி பஸ் காட்டணும் இல்லையா, இது வந்து சின்னப்பட்டாடு நம்ம ஊர்லேருந்து ஒரு 3 கிலோமீட்டர் 4 கிலோமீட்டருக்கு அங்கேருந்து ஆரம்பித்து நம்ம ஊர் வழியாக வந்து கீழப்பள்ளூர் போகிற பஸ் இது. எங்களுக்கு டவுனுக்கு போகிறதுக்கு உதவியாக இருக்கிற பஸ்ஸு. ஸ்கூல் பிள்ளைங்கள்லாம் போனோம்னா அந்த பஸ்ஸை யூஸ் பண்ணிப்பாங்க. நான் கீழப்பள்ளூரில் தான் படித்தேன். அப்போ 9 மணி 9:20க்கு நம்ம ஸ்கூலில் இருக்கோம்னா இந்த பஸ்ஸு நம்ம ஊருக்கு 7:50 8 மணிக்கு வரும். இதில் ஏறினோம்னா 8:30க்கு போய் இறக்கிடும் இந்த பஸ்ஸு. வண்டி இல்லாதவங்களுக்கு இந்த பஸ்ஸு தான் ஒரு வசதியாக இருக்குது டவுன் போயிட்டு வரணும்னா. இதுக்கப்புறம் இன்னொரு பஸ் இருக்குது, அது டவுன் வண்டி. ஊருக்குள்ளே வந்து பக்கத்தூர் வழியெல்லாம் போகாது, அப்படியே வந்துட்டு திரும்பிட்டு போயிடுவான் அந்த பஸ்ஸு. அது வந்து கவர்மெண்ட் பஸ்ஸு. அது காலையில் 6:30 ஒரு நடையும், நைட்டு வந்து அரியலூர்லேருந்து வந்தால் 11 மணி வாக்கில் வந்துட்டு விட்டுட்டு போவோம். அதாவது ஊருக்குள்ளே வராது, ஊருக்கு வந்துட்டு திருப்பிட்டு போயிடுவோம் அந்த பஸ்ஸு. அது 2 நடை தான், காலையில் ஒன்று லாஸ்ட்டு ஒரு நடை. மற்றதுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த கேசி கணேஷ் மினி பஸ் தான் எங்களுக்கு வந்து வசதியாக இருக்கும். நாங்கள் ஸ்கூல் படித்த காலத்துலேருந்து இப்பயும் ஓடிக்கிட்டு இருக்கு. இன்றைக்கி வந்து அம்மா விட்டுருக்க கோலத்தை பார்க்கலாம், எப்படி இருக்குன்னு பாருங்கள். தெருவில் ஒரு கோலமும் வீட்டு வாசலுக்கு முன்னாடி வந்து இது வந்து இப்போ அதிகமாக இந்த கோலம் தான் விட்டுட்ருக்காங்கன்னு நினைக்கிறேன். டைம் சேவ் ஆகுங்கிறதுக்காகவா என்னான்னு தெரில. செம்மையாக இருக்குது, ஆனால் பார்க்க அழகாக கலர்லாம் என்னமோ வரைஞ்சது மாரியே இருக்குது. இந்த கோலம் தான் இன்றைக்கி அம்மா விட்ருக்காங்க. வெளியில் ஒரு கோலம், இங்கே ஒரு கோலம், சைடில் விட்ருக்காங்களா என்னன்னு தெரியல. சைடில் ஒரு பூ மாரி போட்டிருக்காங்க, வாழைப்பூவா இல்லை என்னன்னு தெரியல. இந்த கோலம் தாங்க மொத்தம் இன்றைக்கி வந்து 3 கோலம் விட்ருக்காங்க. டெய்லியுமே ஒரு கோலம் தான். இன்றைக்கி கோலங்கள்லாம் இதுதான். எப்படி இருக்குது கோலம் கமெண்டில் போடுங்க. பாப்பா படித்து அம்மாட்ட சொல்லணும். அடிச்சிட்டியாம்மா? பாரு எப்படி நல்லா இருக்கானு. நல்லா இருக்கு. இது வந்து என்னான்னு பார்த்தீங்கன்னா சொல்லுமா. ஓட்ஸு, பாதாம் பருப்பு, முந்திரி, பிஸ்தா எல்லாம் கொஞ்சம் பால் போட்டு நம்ம உடம்பு வந்து பார்த்திங்கன்னா அன்ஹெல்த்தியாக இருக்குது இல்லையா, அதுக்காக காலையிலே இதை போட்டு குடிக்கிறது தான் முதல் வேலை. காலையிலேனா 6 மணிக்கு குடிக்கணும், இப்போ மணி 9 ஆகும். சாப்பாடு நேரத்துக்கு இதை குடிக்க வேண்டியது. பண்ணுறதெல்லாம் சரி தான், ஆனால் அது டைமிங் வந்து தப்பாக போகுது. ஸோ மக்களே இதை குடிச்சிட்டு வந்துடுறேன், வீடியோ கண்டினியூ பண்ணுவேன். குடித்து முடித்தாச்சு. அடுத்ததாக மாடிக்கு போகிறோம். மாடியில் வந்து அப்பா இந்த கொட்டைக்காயெல்லாம் காய வச்சிட்ருக்காரு, அதை அப்படியே பாருங்கள். கொட்டை முட்டை காய வைக்கிறியா? கொட்டை முட்டை கொட்டைக்காய் இது காயாக இருக்குது. நம்ம கொல்லையிலேருந்து உடச்சிட்டு வந்தோம்லங்க கொட்டைக்காய். இங்கே பாருங்கள், இப்படி காய வச்சோம்னா வெயிலில் அதுவாகவே வெடிக்குங்க. வெடிச்சிட்டு விதெல்லாம் தனியாக வந்துடும். இப்படி அப்படியே இந்த பச்சை அப்படியே காய வெடிச்சிடும். இது கொண்டாந்து 2 நாளைக்கு சாக்கில் வச்சுருக்கணும். அது கொஞ்சம் அவிஞ்சி வாப்பில் இருக்கும். அப்புறம் கூட இப்படி மாலில் போட்டோம்னா அப்படியே காய என்ன செய்யும், வெடித்து தானாக கொட்டமுத்து வந்துடும். பீராஞ்சாந்தானே போட்டு கொட்டமுத்தை புடச்சிக்க வேண்டியதான். ஓ, அதெல்லாம் அது மாதிரி புடச்சி விட்டேன். இன்னும் 1 2 இருக்குன்னு போட்டிருக்கேன். இது ஃபுல்லாக நல்லா வெடிச்சிருச்சுங்க. இதை எடுத்து ஆட்டலாம். இப்போ அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இதுவும் காஞ்சி வெடிச்சிருச்சுன்னா எடுத்துக்க வேண்டியதான். கொட்டமுத்து கொல்லையிலேருந்து உடச்சிட்டு வந்து இப்படி வெயிலில் காய வச்சு இது வெடித்த பிறகு இந்த விதையை எடுத்துகிட்டு போய் ஆட்டிகிட்டு வருவோம். அதான் விளக்கெண்ணெயாக நமக்கு வரும். என்னப்பா? இந்த பாரு ஒன்று வெடிச்சிட்டு போகுது. வெடிக்குதா? அதெல்லாம் கொல்லையில் வெடிச்சது. நல்லா காயாக இருக்குது, ஊமத்தங்காய் மாதிரி. இப்போ இது அங்கே இங்கே இருக்கிறதுலாம் அவ்வளோதானே, இன்னும் கொல்லையில் இருக்கா? இருக்குது. ஒரே டயத்தில் வெடிக்க வைக்காது, அது முத்த தான் கொண்டு வரணும். இப்போ இங்கே இருக்குல்ல, அங்கே இருக்கிறது ஆட்டினா மட்டும் எவ்வளோ எண்ணெய் வரும்னு நினைக்கிறேன் விளக்கெண்ணெய்? அது என்ன ஒரு 10 லிட்டர் வரும். 10 லிட்டர் வருமா? அவ்வளோ கொட்டமுத்தா இருக்கு.
சரி சரி. அப்போ இன்னைக்கு இப்போ நம்ம இந்த வருஷம் கொல்லையில் போட்ட எல்லா கொட்டம்பத்தையும் சேர்த்து அடித்தோம்னா எவ்வளோ விளக்கெண்ணெய் வரும்? என்ன ஒரு 30 லிட்டர் வரலான்ட்டுருக்கேன். 30 லிட்ரு நமக்கு தேவையான எண்ணெய் வந்துடும். சரி சரி. அது இன்னும் கொஞ்சம் சேர்த்து போட்டிருக்கணும். அப்போ அப்படியே போட மாற்றிக்கிட்டு விட்டுட்டேன். அம்மாள்கிட்ட கொண்டு கொடுத்தா அது 4 வருஷம் போட்டுட்டு 4 வரி போடாமல் வந்துடுச்சு. போட்டிருந்தா இன்னும் அதிகமாக வந்துருக்கும். அடுத்த வருஷம் போடுவோம். அடுத்த வருஷம்லாம் சோளம் போட்டோம்னா சோளத்தில் நடுப்பில் போட்டு விட்ருணும். நிறைய ஏரியாவில் அது மாதிரி போட்டுருவாங்க. அது மாதிரி தான் போடணும். பார் எப்படி இருப்பார் முத்துலாம் எண்ணெய் வருமா? நல்லா இருக்கா முத்து? கிருப்பாக இருக்கா? திருப்பாக இருக்கான்னு கேளு. அதான் முத்து வெறப்பாக இருக்கான்னு கேட்கு. இது மாதிரி இருக்கா நல்லா எண்ணெய் வேணும். இந்த மாதிரி முத்து நல்லா இருந்தால் தாங்க, வத்தி போயிருந்தால் எண்ணெய் வராது. நல்லா அது வந்து கொழு கொழுன்னு இருக்கணும். நம்ம ஆடுங்க மாதிரி வத்தி இல்லாமல் நல்லா கொழுவாக இருந்தால். இப்போ அங்கே காய வச்சுருக்கிறதுலாம் இன்னும் சூப்பராக இருக்குது. அவ்வளோதான். இன்றைக்கி தான் அப்பா காலையில் இதை அப்படியே கொட்டி காய வச்சிட்ருக்காரு. பாப்பா என்ன பண்ண போகுது? குளிக்க போதா? இன்னும் நல்லா. பாப்பா எங்கே போகுது? குளிக்கியா? அதாவது வந்து நித்திக்கு வந்து ஹாஸ்பிட்டலுக்கு போகிறான். நித்திக்கில் அவங்க அம்மா அழைச்சிட்டு அப்பா போகிறாங்க. நித்திக்கும் கூட போகணும்ல, அதனால் குளிக்க போகிறான். இது வரையும் தான் அவனை காட்டலாம். இதுக்கு கீழே ட்ரெஸ் இல்லாமல் இருக்கும். அங்கே என்ன பண்ண போகுது பாப்பா? குளிக்க போகுதா? முத்தம் முடியா? முத்தம் முடியா? ரொம்ப நாள் ஆச்சு. அடிக்கணும் சார். சரி போய் குளிச்சுட்டு வா போ. பாப்பா போய் குளி. அப்படியே வந்து அம்மா என்னென்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறத வீடியோவில் காட்டலாம். அம்மா வந்து பார்த்தீங்கன்னா உருண்டை குழம்புக்கு ரெடி ஆகிட்டாங்க. குழம்பு ரெடி ஆகிட்டு இருக்காமா? குழம்பு வந்து கொதிச்சிக்கிட்டே இருக்குது. கிண்ணி வேணா பெரிய கிண்ணி, குழம்பு கம்மியாக தான், ஏன்னா உருண்டை வேணும்ல. இது வந்து பார்த்தீங்கன்னா வடைக்கு எப்படி மாவு அரைப்போமா, கல்லரிசியால் ஏமா அப்படி அரைச்சி வெங்காயத்தெல்லாம் சேர்த்து உருட்டி போட வேண்டியதான். இல்லை உருண்டை குழம்பு எல்லாருக்கும் தெரியும், அதை தான் நம்ம பண்ண போகிறோம். இது என்ன கருவேப்பிலை உருவி போறியா? கருவேப்பிலை போதும். குழம்பு நல்லா கொதிச்சிட்டு இருக்கு. நம்ம உருண்டை அப்படியே ஊற்றி அதில் போட வேண்டியதுதான். கையை உள்ள போயிட போகுது. கை அவ்வளோதானே. அது சும்மா ஒரு 7-8 உருண்டைக்கு போட்டிருக்கேன். இது வச்சுருக்கோம் வடையாக தட்டிக்கலாம். அது போதும். போதுமா? வச்சுருந்தா தட்டி. ஸோ வந்து உருண்டையெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா போட்டாச்சு. வெந்தோடனே குழம்பு இன்றைக்கி ரெடி. உருண்டை குழம்பு சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இன்றைக்கி ஒரு பொடி பிடிச்சிட வேண்டியதான். சட்டை போட்டிருக்கானாங்க, அதை வந்து காட்ட சொல்லி காட்டுறான். குளிச்சுட்டு வந்து குளிச்சிச்சா பாப்பா? எப்படி குளிச்சுது? எப்படி பாப்பா குளிச்சா சொல்லு. இப்படியா? சோப்பு எப்படி போடணும்? அப்படி பண்ணுமே. பாப்பா எப்படி அழுவோம்? பாப்பா எப்படி அழுவோம்? அப்படி அழுமா? அதா டேய், ஊசி எப்படி போடுவாங்க டாக்டர்? ஊசி எங்கே போடுவாங்க? ஈரம் எந்திரி குளிச்சிருக்கல எந்திரி. அது சுத்தமாக இருக்கு வெங்காயத்தில். இங்கே பாப்பா ஊசி எப்படி போடுவாங்க? டேய் அபியா பார்க்க போறியா? ஊசி போட இல்லையா? அபியா பார்க்க போறியா?
என்ன ஐயா என்ன கொண்டு வந்திருக்க? கத்திரிக்காய் கத்திரிக்காய் வறுவல் அரித்திய அதனால கொண்டு வந்திருக்க. அதில் என்ன கொண்டு வந்திருக்க? கத்திரிக்காய் பாருங்க ஆயா நமக்கு வந்து கத்திரிக்காய் 4 காயும் கத்திரிக்காய் வறுத்தும் கொண்டு வந்திருக்கு வீட்டுக்கு. காலையிலே சாப்பிட்டாச்சா? சாப்பிட்டாச்சு. ம் மவ வீட்டுக்கு இது காலைல கொண்டு வந்திருக்கு. அவன் ஊருக்கு போகிறானா? எங்கே போகிறான்னு கேளாயா? அது ரெடியிலே இருக்கான். வீட்டுக்கு போவோமா? நான் போகிறேன் சரியா? போவோம். பாப்பாவுக்கு உண்டு என்னம்மா? நித்திக்கு நித்திக்கு குழம்பையே பார்க்குறாங்க. என்ன அது? டே என்ன அது வேணுமா? இப்படி ஆகணும் இப்படி சும்மா. பாப்பா சாப்பிட்டுச்சாவா? பாப்பாவா? டே பாப்பாவா வச்சுச்சா? ஆ சரி பார்த்தீங்கன்னா உருண்டை குழம்பு சாப்பிட போகிறோம். சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்னு சொல்கிறேன் பாருங்கள். நான் சாப்பிட்றத வீடியோ எடுக்க முடியாது, அப்பா வந்து சாப்பிடுவாங்களா, அப்பா வீடியோ எடுத்து காட்டுறேன் பாருங்கள். வந்துட்டே தள்ளிடணுமா? அடக்கமா பல 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 பாகுபலி ரெடிட்டாச்சு. மணி 10 மணிக்குள்ளே உன் வேலைகள் இவ்வளோ வேலை முடிந்து விட்டதா? சாப்பிட்லாமா? சாப்பிட்றானா? நீ சாப்பிட்டியா? நான் இப்போ தான் சாப்பிட்டு உட்காந்தேன், நீ கூப்பிட்டு அப்படியாறேன். இன்னும் வேலை இருக்குது. என்ன வேலை? சாப்பிட்டுக்கிறேன். மத்தியானம் சாப்பிட்டு இல்லை சாப்பிடு. வரேன். இன்னைக்கு வந்து என்ன குழம்பு தெரியுமா? தெரியலையே. உருண்டை குழம்பு. நீ வீட்டிலே வந்துக்க அடுப்பில் என்ன சமைக்கிது போகுதுன்னு பார்த்துக்கிட்டு இருந்திருப்பேன். நான் காலைல ஏஞ்சி இன்னும் வீட்டுள்ளே நுழையில. சாணியெல்லாம் பால் கறக்க தீனி இருக்க போயிட்டுருக்கேன். என்ன குழம்பு கேட்டோன்னா அதான் சாப்பிடுவா. எந்த குழம்பா இருந்தால் எனக்கு என்ன வாயில் போக மாட்டேங்குதா? ஒன்னாட்டா நான் என்ன பார்க்குறேன்னா ருசி. அது சரி, சாப்பாடு போட சொல்லலாமா? அதெல்லாம் கொஞ்சம் ஆட்டு போட்டுட்டு வரேன். எல்லாம் போட்டு வரியா? இங்கே செக் போஸ்ட் இருக்கு, இதை தாண்டி போகணும். என்ன எடுத்துகிட்டு போகிறேன்? வீட்டுக்கு என்ன கொண்டு போகிறேன்? என்ன தண்ணி குடிக்க கொண்டுட்டு போகிறேன். தண்ணி சுத்தமாக இல்லைன்னு இவ்வளோ கொண்டு போறியா? அது பால் கொஞ்சம் உருமிட்டு டீ போட. ஆஹா, வரி கட்டு. தண்ணி வரி கட்டணும், பால் வரி கட்டணும். தண்ணி வரிலாம் கட்டியாச்சு, வீட்டு வரி கட்டியாச்சு, உனக்கு பால் வரி கட்டணும். நீ வந்துட்டு கத்திரிக்காய் வத்தலை கொடுத்துட்டு இதை பண்ண மாட்டுற மாதிரி இதை வாங்கிட்டு போகிற வீட்டுக்கு. ஆமாம் ஒன்று கொடுத்தா ஒன்று வாங்க வேண்டியதான். சரி, வீட்டுக்கு கிளம்புறியா? இருந்துட்டு பேசிட்டு போகலாம்ல எத்தனை. அப்போ வாங்க, இந்த கீழே காஞ்சி காட்டு அது வேறு வழி போகும். சரி அடியில் போட்டா கிண்டுன்னு பார்த்தா கறந்து போகுது. அடி போயிட்டு ஊருக்கு போமாண்ணா. என்ன கையில் வச்சிருக்கான்? என்ன வராதே? இங்கேருந்து காட்டு. ப்ரெஸ்ஸு சிறப்பு எல்லாத்தையும் வச்சுருக்காங்க. ஊருக்கு போகிறாங்களா? உருண்டை குழம்பு எப்படி இருக்குன்னு பார்த்து. தப்பாவா? சரி பார்த்தா இன்னைக்கு இப்போ மோரில் ஆசைப்பட்டியா? உருண்டை குழம்பு நல்லா இருக்கு. மதிய நேரத்தில் மோர் போட்டு சாப்பிடு. நீ எப்படி சொல்றியா அப்படி சாப்பிட்ற. உருண்டை வந்துருக்கா? ఎంత
இப்போ என்ன ஹாஸ்பிட்டல் போகணுமா நீங்கள் சாப்பிட்டுட்டு? ம் நீ போயிட்டு வரியா? நமக்கு வண்டி ஓட்ட சட சடன்னு வருது. அப்போ சிறந்த நாள் தான். ஹாய் மக்களே, சும்மா அப்படியே நீங்கள் காலையில் எப்படி என்னென்ன போயிட்டுருக்குங்கிறத வீடியோவாக எடுக்கிறோம். அப்பாலாம் இப்போ தான் வந்து கொல்லைக்கு போயிட்டு வந்து சாப்பிட்டுட்ருக்காங்க. நாங்கள் முன்னாடியே சாப்பிட்டோம். சாப்பிட்டு முடிச்சுட்டு பாப்பாவை அழைச்சிட்டு ஹாஸ்பிட்டல் போயிட்டு வருவாங்க. அப்பா அதான வேறு இன்றைக்கி ஆடு மாட்டுக்கு பில்லுலாம் கொண்டு வந்துட்டாங்க. இனிமேல் சாயந்தரம் எடுத்துட்டால் போதும். அதெல்லாம் அம்மாவுக்கு வந்து இன்றைக்கி கவர்மெண்ட் ஹாலிடே, ஏரி வெட்டு கிடையாது, அதனால் வீட்டில் இருக்காங்க. என்னம்மா? லீவு. நெத்திக்கு வந்து அது அம்மா கூட ஹாஸ்பிட்டலுக்கு பார்ப்பானோ, அதான் கிளம்பி ஆகணும்னு நினைக்கிறான். கையில் என்ன பங்குடு பணம் வச்சுருக்காங்க. ஏதுப்பா ஹாஸ்பிட்டல் போட்டு எடுத்துகிட்டு வந்திருப்பான். சரா மக்களே, இன்னைக்கு விளாகிங் இப்படி போயிடுச்சு. அவ்வளோதான், வீடியோட எண்டில் நிற்கிறோம். சும்மா இன்றைக்கி காலையில் என்னென்ன நடந்துச்சு அப்படிங்கிறத வீடியோவாக எடுத்து அப்படியே காட்டியிருக்கோம். அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கலாம் நண்பர்களே. நன்றி, வணக்கம். சாப்பிட்டுட்டு நன்றி சார். நன்றி, வணக்கம். அடுத்தது ஒரு வீடியோவில் மக்கள்லாம் சந்திப்போம். எல்லோரும் கொஞ்சம் ஞாபகமாகவே இருங்க. வேலை வெட்டியில் அந்தந்த வேலை எந்தெந்த வேலைங்கிறத ஞாபகமாகவே இருக்குங்க. என் பையன் மாதிரி வேலையை மறந்துடாதீங்க.